அனைவருக்கும் வணக்கம். ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சரவணகுமார். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குரூப் 4 ஒர்க் போயிட்டே நான் வந்து படித்து கிளியர் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமை ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸு தான் அதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் இதை சொல்ல போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே படிச்சிருவேன். சரிங்களா? டெய்லியும் என்ன வேலை இருக்கோ வேலை இல்லையோ, எத்தனை மணிக்கு வேலையை முடித்து வரணும் அதெல்லாம் இல்லை. ஸோ டெய்லியும் 5 hours அப்படிங்கிற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனாக கன்சிஸ்டன்சியாக அந்த 5 hours அப்படிங்கிறத வச்சுப்பேன். அதிகமாக லீவ் இருக்கும்போது அதிக நேரம் வந்து எடுத்துப்பேன். சரிங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டாக நான் பண்ணேன். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் படிக்கிறத ரீகால் பண்ணிடுவேன். எப்படி ரீகால் பண்ணுவேன்னா, ஒர்க்கில் இருக்கும்போது ஏதாவது விஷயங்கள் ஆடியோவாக கேட்குறதாகட்டும், அல்லது கொஷின் கேட்குறதாகட்டும், அல்லது கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும், அல்லது கொஷின் பேப்பர் பார்க்குறது மூலியமாகவோ, ஃப்ரீ டைம் லஞ்ச் டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவேன்னா, அன்றைக்கி மார்னிங் அல்லது ஈவினிங் படித்ததை நான் என்ன பண்ணுவேன்னா ரீகால் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் ரீகால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் என்ன பண்ணுவேன்னா, தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். ஸோ தமிழ் ஏன்னா 100 கொஷின் இருக்க போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 100க்கு அட்லீஸ்ட் 95 அப்படிங்கிற அந்த எய்ம் வச்சு படிக்கணும். சரிங்களா? 95 அண்ட் எபோவ் போயிடணும். அப்போ தான் நம்ம சேஃபர் சைடில் இருப்போம், சேஃப் ஜோனில் இருப்போம். ஸோ அப்போ அந்த எய்ம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதாவது ஓல்டு நியூ புக் ரெண்டுமே நான் வந்து படித்தேன். சரிங்களா? அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே தான் நீங்களும் பண்ணணும். சரிங்களா? கண்டிப்பாக ஓல்டு அண்ட் நியூ புக் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு நியூ புக்கை ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஓல்டு புக் போய்க்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணேன்னா மேக்ஸு. ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா 25 கொஷின் வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 25ல் எப்படியாவது 24 எடுத்துடணும் அப்படிங்கிற எய்ம் வச்சு நான் படித்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பேஸ்டு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவேன். அதுக்கப்புறம் படிக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக டெய்லியும் ஒரு 4 to 5 சம்ஸை ஓல்டு கொஷின் பேப்பர் டிஎன்பிசியில் வெப்சைட்டில் இருக்க அந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே நிறையா மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சுப்போம். நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் நல்லா ஸ்கோர் கொடுக்க முடியும். சரிங்களா? அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு. வீக்லி எப்படியாவது ஒரு 100 or 200 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துடணும். சரிங்களா? நானும் அதான் பண்ணேன். ஸோ அப்படி எழுதி பார்க்கும்போது என்ன ஆகுனா, நம்மளோட அந்த வீக் ஃபுல்லாக படித்தது நமக்கு மனப்பாடம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, இல்லை மறந்துருக்கா, இல்லை கன்ஃபியூஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகிருந்தாலும் அல்லது மறந்துருந்தாலும் அந்த டெஸ்ட் எழுதும்போது நமக்கு ஈஸியாக ரீகால் ஆயிரும். சரிங்களா? அப்போ அந்த வீக்லி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். படிக்கிறீங்களோ படிக்கலையோ டெஸ்ட்டை வந்து கம்பல்சரி எழுதிடணும் வீக்லி. சரிங்களா? அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும். அந்த வீக்லி டெஸ்ட் ஆகட்டும் அல்லது டெய்லி டெஸ்ட் எழுதினாலும் சரி, சின்ன டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப 200 கொஷின்ஸ்க்கு எழுதினாலும் சரி, எதுனாலும் ஓஎம்ஆர் பேஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் ஓஎம்ஆர்னால், நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளேயும் ஓஎம்ஆர் தான் கொடுத்து எழுத போகிறோம். அப்போ நமக்கு அந்த ஜம்பிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷன் மார்க் பண்ணும்போதோ அல்லது நம்பர் தப்பாக பார்த்து மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ நல்லா படிச்சுட்டு போனாலும் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்னால நம்மளோட வாய்ப்பு பறிபோகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. லாஸ்ட்டு ரொம்ப ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அதை வந்து அடுத்த டெஸ்ட்டில் பண்ணாமல் இருக்கணும். அதை பண்ணாமல் இருந்தாவே நம்ம வந்து அட்லீஸ்ட் 95% மேலே மார்க் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நல்ல ஸ்கோரை கொடுத்து வேலை வாங்க முடியும். ஸோ அதனால் லாஸ்ட் டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அந்த மிஸ்டேக் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா, தெரிஞ்ச கொஷினில் தப்பு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாய்ப்பு பறிபோகும். தெரியாத கொஷின் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீங்களும் அதே தான் படிச்சிருப்பீங்க, இன்னும் பக்கத்தில் இருக்கவங்களும் அதே தான் படிச்சிருப்பாங்க. இப்போ தெரியாத கொஷினை வந்து தப்பு பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணும்போது தான் உங்களுக்கு பாதிப்பாகும். அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் மூலயமா கம்மி பண்ணிக்கிறது தான் உங்களை அந்த டெஸ்ட்லாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட வெற்றிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள். சரிங்களா? ஸோ சில விஷயங்கள் நான் வளரி இருப்பேன் அல்லது உங்களுக்கு சொல்ல வந்தது புரியாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன், அதனால உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னோடய மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு வரப்போகிற 2024 குரூப் 4க்கு கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குரூப் 4ல் கிளியர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அதில் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட டெலகிராம் இருக்குது, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் வந்து டவுட்ஸை வந்து போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் நீங்களும் ஒரு வெற்றியாளராக ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். என்றைக்கும் உங்களோட நம்பிக்கையை விடாதீங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய நம்பிக்கை தான். சரிங்களா? என் மேலே நான் வச்ச கான்ஃபிடென்ட் தான். எல்லோரும் முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் என் மேலே நான் வச்ச நம்பிக்கை தான் இன்றைக்கி என்னை வந்து ஒரு குரூப் 4ல் வேலை வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதே தான் நீங்களும். சரிங்களா? என்றைக்கும் உங்களோட மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை கைவிடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். என்றைக்கும் உங்களையே நீங்கள் உயர்வாக நினைங்க. சரிங்களா? அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கும் உயர்ந்த எண்ணங்களை வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுவே உங்களை வந்து ஈஸியாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். சரிங்களா? தேங்க்யூ ஆல்.